அனைவருக்கும் வணக்கம். சிலபஸ் டாப்பிக்கோட இன்செக்டிசைடு, பெஸ்டிசைடு, பூச்சிக்கொல்லிகள் இந்த டாப்பிக்கிலிருந்து மட்டும் கேள்விகள் கேட்கப்படாமல் இந்த டாபிக் தொடர்பாக இருக்கக்கூடிய ஃபங்கிசைடு, பூஞ்சான் கொல்லி, ரோடென்டிசைடு, கொரிப்பான் கொல்லி, வீடிசைடு ஆர் ஹெர்பிசைடு, களைக்கொல்லி இந்த தலைப்புகளில் இருந்தும் கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் இவைகளை அடிப்படையாக கொண்டது. The chemical compounds used to kill rats and mice are called as. எலிகள் மற்றும் சுண்டெலிகளை கொல்வதற்கு பயன்படும் வேதிச் சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரோடென்டிசைட்ஸ், கொரிப்பான் கொல்லிகள். ரோடென்டிசைட்ஸ் ராட் கில்லர்ஸ் ஆர், எலிக்கொல்லிகள் என்பது. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜிங்க் பாஸ்பேட் அண்ட் ஆர்சனிக், துத்தநாக பாஸ்பேட் மற்றும் ஆர்சனிக். இது கூடவே இன்னும் 2 காம்பவுண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயிட் பாஸ்பரஸ், வெள்ளை பாஸ்பரஸ் மற்றும் தாலியம் சல்ஃபேட்டு. மொத்தம் 4 ரோடென்டிசைட்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்படுது. ஆர்சனிக், ஜிங்க் பாஸ்பேட், ஒயிட் பாஸ்பரஸ் அண்ட் தாலியம் சல்ஃபேட். விளை நிலங்களில் பயிர்களுக்கு பக்கத்தில் வளரக்கூடிய தேவையற்ற தாவரங்கள் மண்ணிலிருந்து அந்த பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்திலிருந்து கணிசமான அளவை எடுத்துக்குது. அதற்கு பேர் தான் களைகள். அதை அழிக்க பயன்படக்கூடியது தான் களைக்கொல்லிகள். இங்கிலீஷில் ஹெர்பிசைடு இல்லைனா வீடிசைடு அப்படின்னு கொடுப்பாங்க. முக்கியமானது 2,4-D, 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இந்த காம்பவுண்ட் முக்கியமான காமனாக பயன்படக்கூடிய ஹெர்பிசைடு. 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். அடுத்து பிடிச்சா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜிஎஸ் சினிமாஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதையே ஒரு குறியீடாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரசைன், கிளைபோசேட், சோடியம் குளோரேட், சோடியம் ஆர்சனைட்டு. அட்ரசைன், கிளைபோசேட், சோடியம் குளோரேட், சோடியம் ஆர்சனைட்டு. NaCl அப்படின்னா சோடியம் குளோரைடு, உப்புங்கிறது தெரியும். அது கூட ஒரு O3 சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சோடியம் குளோரைட்டோட ஃபார்முலா NaClO3. அடுத்து சோடியம் ஆர்சனைட்டு, Na3AsO3. ஆக்சுவலாக சோடியம் ஆர்சனைட்டோட கெமிக்கல் ஃபார்முலா Na3AsO2. ஆப்ஷனில் Na3AsO3 அப்படின்னு இருந்தாலோ இல்லைனா Na3AsO2 அப்படின்னு இருந்தாலோ அதை ஷேட் பண்ணிடுங்க. சோடியம் ஆர்த்தோ ஆர்சனைட் அப்படின்னாலும் சோடியம் ஆர்சனைட் அப்படின்னாலும் ரெண்டுமே ஹெர்பிசைடாக பயன்படக்கூடியது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் வர கேள்விகள் கூட சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் எக்ஸாமில் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் அ பிளான்ட் க்ரோயிங் இன் அ பிளேஸ் வேர் இட் இஸ் நாட் வாண்டட். விரும்பாத இடத்தில் வளரும் தாவரத்தின் பெயர். வீட்ஸ், களைகள். Second one, the chemicals used for killing the weeds or inhibiting their growth are called as. களைகளை கொல்வதற்கு அல்லது அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படும் வேதிப்பொருளின் பெயர். களைக்கொல்லிகள், ஹெர்பிசைடு ஆர் வீடிசைடு. Third one, dash centers serve as the ultimate link between ICAR, Indian Council of Agricultural Research and farmers. டேஷ் மையங்கள் ஐகார் மற்றும் விவசாயிகளுக்கிடையேயான இறுதி இணைப்பாக செயல்படுகின்றன. ஆன்சர் கிருஷி விஞ்ஞான் கேந்திரா. 1974 பாண்டிச்சேரியில் தொடங்கப்பட்டது. இப்போ இந்தியா முழுவதும் இருக்குது. ஐகார்னால் கண்டுபிடிக்கக்கூடிய வேளாண் சார்ந்த கண்டுபிடிப்புகளை நடைமுறைப்படுத்துறது இந்த மையங்கள் மூலியமாக தான். நேச்சுரல் ஃபார்மிங்கை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் சாயில் ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பயோ ஃபர்டிலைசர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இயற்கை விவசாயத்தை முறையாக நிர்வகிப்பதற்கும் மண்ணின் வளத்தை அதிகரிப்பதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் உயிரி உரத்திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஐடென்டிஃபை த ஆட் ஒன் ஃப்ரம் த குரூப் ஆஃப் கெமிக்கல்ஸ் கிவன் பிலோ. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வேதிப்பொருட்களின் குழுமத்திற்கு பொருந்தாததை கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி, யூரியா. ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் உள்ளது பூச்சிக்கொல்லிகள், இன்செக்டிசைடாக பயன்படக்கூடியது, BHC அண்ட் DDT. ஆப்ஷன் சியில் உள்ளது 2,4-D ஹெர்பிசைடு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம்.
களைகளை அழிக்கக்கூடியது. ஸோ இந்த மூணும் பார்த்திங்கன்னா தாவரத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பூச்சி மற்றும் களைகளை வந்து அழிக்கக்கூடியது. ஆனால் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கக்கூடிய யூரியா வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படக்கூடிய உரம். அதனால் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. An example of commonly used herbicide is பொதுவாக பயன்படுத்தப்படும் களைக்கொல்லி. ஆன்சர் ஆப்ஷன் பி 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். 2,4 டைக்ளோரோஃபீனாக்சி அசிட்டிக் அமிலம். 2,4D is used as 2,4D இன் பயன்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீடிசைடு களைக்கொல்லி. இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா முதலில் பயன்படுத்தப்பட்ட களைக்கொல்லியும் 2,4D தான். ஃபஸ்ட்டு கெமிக்கல் யூஸ்ட் அஸ் ஹெர்பிசைடு ஆர் வீடிசைடு எதுன்னு கேட்டாலும் 2,4D. பொதுவாக தாவரங்களில் வாடல் நோய், அழுகல் போன்ற நோய்கள் ஏற்பட காரணமாக இருக்கக்கூடியது பூஞ்சைகள். மேலும் விதைகள் பாதுகாப்புலையும் பூஞ்சை கொல்லிகள் வந்து முக்கியத்துவம் பெறுது. பூஞ்சைகளை அழிக்கக்கூடியது தான் ஃபங்கிசைடு பூஞ்சை கொல்லிகள். முக்கியமானது போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர், போர்டாக்ஸ் கலவை, CuSO4 + CaOH2. இதுதான் இதோட ஃபார்முலா. இது வந்து ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ அதை வந்து மறந்துடாதீங்க. காமன்லி யூஸ்டு ஃபங்கிசைடு வந்து போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர். அதோட ஃபார்முலா CuSO4 CaOH2. அடுத்து இந்த ஃபார்முலாவிலேருந்து அப்படியே வந்து காப்பர் சல்ஃபேட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. காப்பர் சல்ஃபேட் உப்பும் வந்து ஒன் ஆஃப் த ஃபங்கிசைடாக பயன்படுது. அடுத்து காப்பர் ஆக்சி குளோரைடு. இதற்கு இன்னொரு பேர் வந்து இருக்குது, ட்ரைபேசிக் டைகாப்பர் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாமிர ஆக்சி குளோரைடு Cu2OH3Cl, Cu2OH3Cl. அடுத்து ஆர்கனோ மெர்குரி காம்பவுண்ட்ஸ், கரிம பாதரச சேர்மங்கள். பொதுவாக ஆறுங்கிற லெட்டர் வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸை மென்ஷன் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. Hg அப்படிங்கிறது வந்து மெர்குரி. கார்பன் அண்ட் மெர்குரி சேர்ந்து இருக்கக்கூடிய சேர்மங்கள். பொதுவாக கால்நடைகளுக்கு தீங்கு விளைவிப்பதால் இதை பெரும்பாலும் பயன்படுத்துறதில்ல. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ஃபங்கிசைடு? பின்வருவனவற்றில் எவை பூஞ்சான் கொல்லி? ஆன்சர் ஆப்ஷன் சி போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர், போர்டாக்ஸ் கலவை. 1% போர்டியாக்ஸ் மிக்சரில் 500 மில்லிகிராம் காப்பர் சல்ஃபேட், 500 மில்லிகிராம் லைம் அண்ட் 50 மில்லிலிட்டர் தண்ணீர் வந்து இருக்கும். போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர் இஸ் போர்டாக்ஸ் கலவை என்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ CuSO4 + CaOH2, காப்பர் சல்ஃபேட் + லைம். Which of the following is not an organophosphorus insecticide? கீழ்கண்டவற்றுள் எது கரிம பாஸ்பரஸ் பூச்சிக்கொல்லி அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் சி போர்டியாக்ஸ் மிக்ஸ்சர், போர்டாக்ஸ் கலவை. அதோட ஃபார்முலாலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கார்பனும் இருக்காது, பாஸ்பரஸும் இருக்காது. அதுபோக அது வந்து ஃபங்கிசைடு, பூஞ்சான் கொல்லியாக பயன்படுது. ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் உள்ளதை பற்றி போன பதிவில் பார்த்தாச்சு. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கக்கூடிய TEPP அது வந்து பெரும்பாலும் கேட்கப்படுறதில்ல. இன்செக்டிசைடில் உள்ள பொதுவான 3 வகைப்பாடுகள் ஆர்கனோபாஸ்பரஸ் இன்செக்டிசைடு, குளோரினேட்டட் ஹைட்ரோகார்பன் அண்ட் கார்பமேட்ஸ். விச் இஸ் அ ஃபங்கஸ் யூஸ்ட் அஸ் அ பயாலஜிக்கல் பெஸ்டிசைடு which is useful to control various disease caused by fungi such as wilt, rusting of leaves and root disease. பூஞ்சைகளால் ஏற்படும் வாடல், இலைத்துரு நோய் மற்றும் வேர் நோய் போன்ற பல வகையான நோய்களை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு பூஞ்சை உயிரி பூச்சிக்கொல்லி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ட்ரைகோடெர்மா விரைடு. ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சியில் உள்ளதை பற்றி போன பதிவுகளே பார்த்தாச்சு. ஆப்ஷன் ஏல உள்ளது ஒரு பயோ ஃபர்டிலைசர், உயிரி உரமாக பயன்படக்கூடிய பாக்டீரியா. அடுத்து பேசிலஸ் துரின்ஜெனிசிஸ், ஒரு பாக்டீரியல் பயோபெஸ்டிசைடு, ஒரு பாக்டீரியா உயிரி பூச்சிக்கொல்லி. ஆப்ஷன் சியில் உள்ள மெனோசிலஸ் அண்ட் சைரோஸ்பா பயோப்ரிடேட்டர்ஸ், உயிரி கொன்றுண்ணிகள். அடுத்து பொறுத்துக லெஃப்ட் சைடு கெமிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட் சைடு அதனுடைய பயன்பாடுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஆன்சரை வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பொட்டாசியம் குளோரேட்டு, தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடியது, மேட்ச் இண்டஸ்ட்ரி. செகண்டு எப்சம் உப்பு,
எப்சம் சால்ட்டு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை தீர்க்க பயன்படுகிறது. இதை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கெமிஸ்ட்ரி வீடியோலேயே பார்த்தாச்சு. அடுத்து சி காப்பர் சல்ஃபேட் சால்ட்டு ஃபங்கிசைடு பூஞ்சை கொல்லி. பொட்டாசியம் நைட்ரேட்டு கிராக்கர்ஸ் பட்டாசு. ஆன்சர் ஆப்ஷன் சி 2143. இன்னொரு கூடுதல் தகவல், பொட்டாசியம் குளோரைடு தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் பயன்படக்கூடியதுன்னு பார்த்தோம். தீக்குச்சியில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் ஆன்டிமோனி சல்ஃபைடு, சல்ஃபர் அண்டு பொட்டாசியம் குளோரைடு. த சிம்பயாட்டிக் அசோசியேஷன் ஆஃப் ஃபங்கை அண்ட் வாஸ்குலார் பிளான்ட்ஸ் பூஞ்சைகள் மற்றும் வாஸ்குலார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி மைக்கோரைசா. இந்த மைக்கோரைசா ஃபங்கை இயற்கையில் எலுமிச்சை மற்றும் பப்பாளி தாவரங்களின் வேர்களில் அசோசியேட் ஆகிருக்கு. இது பிளான்ஸுக்கு மண்ணிலிருந்து பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தை எடுத்துக்கக்கூடிய திறனை அதிகரிக்குது. பயோ ஃபர்டிலைசர் உயிரி உரம் தயாரிக்கவும் பயன்படுது. போன பதிவில் ஸ்டாண்டர்ட் 8 கொடுத்துருக்கக்கூடிய பஞ்சகவ்யா பற்றிய தகவலை பார்த்தோம். அதில் ஒரு சின்ன திருத்தம். பஞ்சகவ்யாங்கிறது பயோ ஃபர்டிலைசர் உயிரி உரமாக பயன்படுது. அதுபோக ஒரு 5 இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருந்தோம். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 3 சேர்த்துக்கோங்க. ஜாகரி வெல்லம், டெண்டர் கோகனட்டு இளநீர் மற்றும் வாழைப்பழம் பனானா. இதெல்லாம் கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பிட்ட விகிதத்தில் இருக்கும். தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, பிளான்ட்டுக்கு இம்யூனிட்டியை இது பூஸ்ட் பண்ணுது. மண்புழுக்கள் எப்படி உழவனின் நண்பனாகவும் தாவரத்திற்கு உதவிகரமாகவும் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த தகவலில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏர்த்வார்ம் செக்ரீட் பண்ணக்கூடிய ஸ்லைம் அப்படிங்கிற லிக்விடில் நைட்ரஜன் இருக்குது. மண்புழுக்கள் உடலிலிருந்து கோலை அப்படிங்கிற திரவம் சுரக்கப்படுது. அதில் நைட்ரஜன் அதிக அளவில் இருக்குது. அது தாவரத்தின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு தனிமம். இதோட இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.